வணக்கம் என் அனைத்து உறவுகளே, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்று பால் கொழுக்கட்டை எப்படி செய்வது என்று பார்ப்போமா? தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1/4 கிலோ, பச்சரிசி 1/4 கிலோ, தேங்காய் அரை மூடி, வெல்லம் அரை கிலோ, ஏலக்காய் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சமைக்கும் விதம்: முதலில் பச்சரிசியையும் புழுங்கல் அரிசியையும் ஊற வைத்து கொள்ளவும். தேங்காயை துருவி முதல் பால், இரண்டாம் பால் தனித்தனியே எடுத்து வைக்கவும். அடுத்து ஊற வைத்த அரிசியை நீரை வெடிக்கட்டி விட்டு கொஞ்சம் போல உப்பு சேர்த்து கெட்டியாக அரைத்து கொள்ளவும். அரைத்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வைக்கவும். பிறகு வெல்லத்தை கரைத்து வடிகட்டி கொள்ளவும். அதை இரண்டாம் பாலில் கலந்து சிறு தீயில் கொதிக்க விடவும். கொதிக்க ஆரம்பித்ததும் உருட்டி வைத்துள்ள உருண்டைகளை அதில் போட்டு வேக விடவும். உருண்டைகள் வெந்ததும் முதல் தேங்காய் பாலை சேர்த்து கூடவே ஏலக்காய் தூளை தூவி இறக்கவும். சூடாக பரிமாறவும். என அன்பர்களே, பிடித்திருக்கிறதா? மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.